கொடுக்குமா சீமானின் அரசியல் கணக்கு 2026 என்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். 2026 தேர்தலை முன்னிட்டு சீமான் அவர்கள் பல அரசியல் கணக்குகளை போட்டிருக்கிறார். அதன்படி தான் அவருடைய வேட்பாளர் தேர்வுகள், யார் எந்த தொகுதிகளில் நிற்கணும் உள்ளிட்ட பல விடயங்கள் அதில் தான் நடக்குது. இதில் எந்த அரசியல் கட்சியுமே இதுவரை செய்யாத ஒரு விஷயத்தை சீமான் அவர்கள் 2026 தேர்தல் களத்தில் செய்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 5 பிராமணர்களுக்கு, அதாவது முன்னேறிய வகுப்பை சேர்ந்த பிராமணர்கள் அப்படின்னு அறியப்படுகிறவர்களுக்கு 5 இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. திமுக அல்லது திராவிட இயக்கங்கள் எல்லோருமே பிராமணர்களில் அல்லது ஆரியர்களை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கங்கள் தான். அந்த இயக்கங்களில் தற்போது வரை பெரும்பான்மையான இடங்கள் மற்ற சமூகங்களுக்கு தான் வழங்கப்பட்டுக்கிட்டு வருது. பிராமணர்களுக்கு பொதுவாக மயிலாப்பூர் இல்லை கும்பகோணம் உள்ளிட்ட சில தொகுதிகள் மட்டும்தான் கொடுக்கப்படும். அதில் திமுகவில் பெரும்பான்மையாக யாருமே இது வரைக்கும் நின்னது கிடையாது. அதிமுகவில் ஒரு சிலர் போட்டியிட்டு இருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி வருகிற 2026 தேர்தலில் 5 இடங்களில் பிராமணர்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் 4 தொகுதிகள் சென்னையில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 இடங்களில் பிராமணர்களுக்கு நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதில் 4 பேர் பெண்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இதில் 44 தொகுதிகள் தனி தொகுதிகள், 2 தொகுதிகள் பட்டியல் பழங்குடியினருக்கான தனி தொகுதிகள், 44 பட்டியல் சமூகத்துக்கான தனி தொகுதிகள், 2 பட்டியல் பழங்குடிக்கான தனி தொகுதிகள். இந்த 46 தொகுதிகள்லையுமே பெண்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பை அவங்க வழங்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 100 வேட்பாளர்களை சீமான் அவர்கள் தேர்ந்தெடுத்து அறிவிப்பும் செஞ்சிட்டார். இப்போ நிறைய இடங்களில் கூட்டங்கள், அவங்க கட்சியின் சார்பில் கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அந்தந்த கூட்டங்களில் யார் யார் வேட்பாளர்கள் அப்படின்றத அறிவிச்சிட்டும் வரார். பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடக்க இருப்பதா சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார். மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு, அதுதான் அந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைப்பாக இருக்குது. ஸோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 117 இடங்கள் பெண்களுக்கும் 117 இடங்கள் ஆண்களுக்கும் அப்படின்னு சரிபாதியாக அவங்க வழங்குறாங்க. 2016 போட்டியிடும்போது அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலை. 2019, 21, 24 இந்த சரி சமமான இடம், ஆண் பெண் சமம் அப்படின்ற ரீதியாக அவங்க கட்சியை கொண்டு போகிறாங்க. ஸோ 2019 அவங்க இந்த ஃபார்முலாவை நடைமுறைப்படுத்திட்டும் வராங்க. ஸோ இதில் நிறைய 2019 இருந்தாலும் சரி, 21 இருந்தாலும் சரி, 24 இருந்தாலும் சரி, நிறைய பட்டியல் சமூக மக்களுக்கு பொது தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை சீமான் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை இந்த முறையும் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட அல்லது வாய்ப்புகள் வழங்கப்படாத சமூகங்களுக்கு அவங்க தொடர்ச்சியாக ஆதரவும் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான சமூகங்களுக்கும் இந்த முறை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆண்கள் பெண்கள், அதாவது இளம் பெண்கள் இளம் ஆண்களை வேட்பாளராக அவர் முன்னிறுத்துறார். எல்லோருமே ஓரளவுக்கு படித்த பண்பாளர்கள், பட்டம் பெற்றவர்களை, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ் உள்ளிட்ட படித்தவர்களை தான் அவர் வேட்பாளராக தேர்வு பண்ணி அந்தந்த தொகுதிகளில் களப்பணிகளும் செஞ்சுக்கிட்டு வரார். ஸோ இது வேட்பாளர் தேர்வை பொறுத்த வரைக்கும். கட்சி பணிகளில் என்னென்ன மாற்றங்கள் சீமான் அவர்கள் செஞ்சுருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதற்கு அடுத்த கேட்டகரி அப்படின்றது பொதுச் செயலாளர், கட்சியின் பொருளாளர், தலைமை நிலைய செயலாளர், அதுக்கப்புறமாக நிறைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறாங்க. மாநில ஒருங்கிணைப்பாளர் கீழே மண்டல செயலாளர், அதற்கு கீழே மாவட்ட செயலாளர் அப்படின்னு வந்தது. 2 தொகுதிகள் சேர்த்து ஒரு மண்டலம் அப்படின்லாம் அவங்க போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு தொகுதியே ஒரு மண்டலமாக அவங்க மாற்றிட்டாங்க. இப்போ 234 சட்டமன்ற தொகுதியில் இருக்கா, 234 மண்டலம். மண்டலத்தில் சில வாக்கங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது பூத் லெவலாக அவங்க மாவட்டத்தை பிரிச்சுட்டாங்க. ஒரு மண்டலத்துக்கு 2 மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு அவங்க பதவிகளை போட்டிருக்காங்க. ஒரு ஆணுக்கும் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி, ஒரு பெண்ணுக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி. அதற்கு அடுத்து அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பாசறைகள், நிறைய பாசறைகள் வச்சுருக்காங்க. மகளிர் பாசறை, அதுக்கப்புறமாக
இளைஞர் பாசறை, மாணவர் பாசறை, வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு நிறைய அமைப்புகள், துணை அமைப்புகள் இருக்குது. இது ஒவ்வொன்றுத்துக்குமே பதவிகள் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 234 தொகுதி, 234 மண்டலம். அதுக்கப்புறமாக சில ஒரு 30 பூத்ஸ், 100 பூத்ஸ் அப்படின்னு போட்டு அதை வந்து ஒரு மாவட்டமாக அறிவித்து அதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர், செய்தி தொடர்பாளர் அப்படின்ட்டு நிறைய பதவிகளை போட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்டோரை கட்சி பதவிகளில் சீமான் அவர்கள் நியமித்து இருக்கிறார். ஸோ கட்சி, நாம் தமிழர் கட்சி மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்றது அவங்களுக்கு வந்து கட்சிக்கான கட்டமைப்பு இல்லை அப்படின்றது தான். இப்போ ஒரு கட்சி ஆட்சியை பெற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு பூத் லெவலில் வேலை பார்க்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் அப்படின்றது முக்கியம். அவங்க வாக்கை எப்படி, ஓட்டு போடுறவங்களை எப்படி கேன்வாசிங் பண்ணி நமக்காக வாக்காளர்களாக மாற்றுறாங்க அப்படின்றது முக்கியம். அதற்கான பணிகள் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமாக இருக்குது. அந்த லெவல் ஏஜென்ட்ஸ் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை அப்படின்றது ஒரு பரவலான குற்றச்சாட்டாக இருந்தது. ஸோ அதை 2021 அவர் மாற்றணும்னு ஒர்க் பண்ணி ஸோ இப்போ கட்சி பணிகள்லேயும் அவர் வந்து நிறைய பதவிகளை போடுறது, நிறைய ஆண் பெண் சரிசமமாக அவங்க கட்சி பதவிகளை கொடுக்கறது அப்படின்றத பண்ணிட்டு வராரு. இதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்களில் நிறைய பெண்கள் அவங்க வந்து போட்டதில்லை, மகளிர் பாசறையில் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மாநில ஒருங்கிணைப்பாளர் அந்தஸ்து கொடுத்து அவங்க வந்து கட்சி பணிகள்லேயும் மாவட்ட பணிகள்லேயும் வந்து அவங்க மகளிரையும் அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கடுத்தது மூன்றாவதாக நம்ம பேசணும் அப்படின்னா மக்கள் சந்திப்பை பற்றி பேசலாம். மக்கள் சந்திப்பு அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் தான் இந்தியா கூட்டணி அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வாக்குகள் தான் திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஸோ அந்த வாக்குகளை நம் பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களோடு சந்திப்பு அல்லது கிறிஸ்தவ மக்களோடு கலந்துரையாடல் அப்படின்னு இந்த ஒரு 2-3 மாதத்தில் மட்டும் ஒரு 6-7 ஈவெண்ட்ஸை சீமான் அவர்கள் நடத்திட்டாங்க. சீமான் அவர்கள் நடத்தல, இஸ்லாமிய அமைப்புகளும் கிறிஸ்தவ அமைப்புகளும் நடத்துகிறாங்க. சீமான் அவர்கள் போய் கலந்து பேசுகிறார். அங்கே மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையளித்து அவர் வந்து பேசுகிறார். மாணவர்களோடு கலந்துரையாடல், இந்த மாதிரியான கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளை அவர் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார். அதே போல் கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அவர்கிட்ட. அதுக்கு வந்து எல்லாருக்குமே இடஒதுக்கீடு அப்படின்றது இருக்குது. அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்போம், அதை எடுத்து அந்த அடிப்படையில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இஸ்லாமிய கைதிகள் விடுதலையை பற்றி தொடர்ச்சியாக அவர் வந்து பேசிக்கிட்டே வராரு. ஸோ இந்த மாதிரியான தொடர்ச்சியான மக்கள் சந்திப்பில் சீமான் அவர்கள் ஈடுபடுகிறார். அதுக்கு அடுத்தது அவர் எடுக்கக்கூடிய இந்த தலைவர்களுக்கான பிறந்த நாள் அல்லது தலைவர்களுக்கான விழா பொதுக்கூட்டங்கள். தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் தமிழகத்தில் முன்னணியாக இருந்த பல தலைவர்களுக்கான விழாக்களை, பொதுக்கூட்டங்களை நடத்திக்கிட்டே வராரு. இதில் காமராஜரில் தொடங்கி முத்துராமலிங்க தேவர், மருது பாண்டியர்கள், MC ராஜா, ரெட்டைமலை சீனிவாசன் அப்படின்னு பல எண்ணற்ற தலைவர்களுக்கு அவங்க வந்து பொதுக்கூட்டங்களை நடத்துகிறாங்க. அந்த தலைவர்களை திராவிட கட்சிகள்லாம் மறந்துட்டாங்க, நாங்கள் உங்ககிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்ற ரீதியில் அந்த தலைவர்களுடைய பொருள்களை தொடர்ச்சியாக அவங்க வந்து அந்த பெருமைகளை எடுத்து சொல்கிறாங்க. அவங்கள பற்றி நிறைய கலந்துரையாடல் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு அடுத்து சீமான் செய்த மிக முக்கியமான நிகழ்வு அல்லது ஒரு கொண்டு வந்த ஒரு பேசு பொருள் என்ன அப்படின்னா, அவர் நடத்திய மாநாடுகள். மரங்களின் மாநாடு, ஆடு மாடுகளுக்கான மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, மலைகளுக்கான மாநாடு அப்படின்னு 3 மாநாடுகளை இது வரைக்கும் நடத்திட்டார். அடுத்து தண்ணீர் மாநாடு, அடுத்து கடல் மாநாடு இந்த மாதத்தில் நடக்குது. தஞ்சாவூரில் வந்து தண்ணீர் மாநாடு நடக்குது நவம்பர் 15. 24 தூத்துக்குடியில் கடலம்மா மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த மாநாடுகள் மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தண்ணீரினுடைய அவசியம், மலைகளினுடைய அவசியம், மரத்தினுடைய அவசியம் அப்படின்ட்டு இயற்கை சார்ந்த விஷயங்களாக அவருடைய பிரச்சாரத்தை அவர் வந்து கொண்டு போகிறார். ஸோ இதுவும் வந்து முன்னை விட சீமானுக்கு வந்து ஒரு பேசுபொருளாக ஆகியிருக்கு.
முன்ன 2016, 17, 18 காலகட்டங்களில் சீமான் அவர்கள் ஊடகங்களாக தொடர்ச்சியாக அப்போ புறக்கணிக்கப்பட்டு வந்த தலைவர் அப்படியாகவே இருந்தார். இப்போவும் கூட அவர் போட்டியிடுகிறார் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க, மற்றவையிலேயே வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி அவர் 4 முறை தனித்தே போட்டியிட்டு மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரத்தை பெற்றுவிட்டார். ஸோ இந்த முன்னாடி இருந்த ஊடக புறக்கணிப்பு கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ அவருக்கான ஸ்பேஸ் வந்து ஊடகத்தில் இருக்குது. குறிப்பாக யூடியூப், சோஷியல் மீடியா தளங்களில் அவங்களுக்கான ஆதரவு வளம் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. இதை தாண்டி பஞ்சமி நில மீட்புக்காக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார். அதுக்கப்புறமாக நெசவாளர்களுக்கு ஆதரவாக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார். தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பட்டியல் வெளியேற்றம் அதற்காக ஆதரவு கொடுத்து பேசினாங்க. பட்டியல் சமூக மக்களுக்கு இடஒதுக்கீட்டை 15லேருந்து 20 ஆக்கணும் அப்படின்றத அவர் வந்து சொல்கிறார். 15 மீன்ஸ் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, SCAக்கு 3% தனியாக கொடுத்ததால் இங்கே 15 தான் இருக்குது, அதை 20 மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சமூக ரீதியாகவும் அவர் வந்து வாக்குகளை குறிவைத்தும் அவருடைய காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கார். ஸோ சீமான் அவருடைய அரசியல் கணக்கு அப்படின்றது 2026 தேர்தலில் 15லேருந்து 20% தொடணும் அப்படின்ற ஒரு கணக்கோடு அவர் வந்து பல காய்களை நகர்த்திக்கிட்டு வராரு. அதை வச்சு தான் அவர் வந்து வேட்பாளர் தேர்வை நடத்தியிருக்கிறார். இந்த மாநாடுகள்லாம் அதை ஒட்டி தான் அவர் வந்து நடத்தி இருக்கிறார். முன்பை விட இப்போது அதிகமாக அவர் வந்து ஊடகங்களினுடைய வெளிச்சத்தை பெறுறார். ஸோ இன்னும் கிட்ட இப்போ வந்து ஒரு 70 வேட்பாளர்கள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஒரு 100 வேட்பாளர்கள் ஆன பிறகு நம்ம அதை பற்றி ஒரு 100 வேட்பாளர்கள் யார் எந்த தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்ற காணொலியும் போடலாம். சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்பாங்க அப்படின்றத நம்ம வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது தெரிஞ்ச பிறகும் அதை பற்றின வீடியோ போடலாம்.